no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. படத்தில் அவங்க காட்டின அளவுக்கு உண்மையிலே வரலாறுல தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்னென்னலாம் நடந்தது, இந்த போராட்டம் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த போராட்டத்தை பற்றின படம் வந்து இவ்வளவு டிலேவாக வந்ததே தப்பு. இது ரொம்ப முன்னாடியே வந்திருக்கணும். ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு போராட்டம் இருந்துச்சு, ஒரு மொழிக்காக இப்படிலாம் உயிர் தியாகம் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு தான் தெரியுது. ஆனால் இது ஒரு முக்கியமான நாடி திராவிட இயக்கங்கள். காந்திக்கும் நேருக்கும் இடையிலுமே இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஏன்னா நேரு இந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. நேரு வந்து தான் அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறேன், அதாவது இருமொழி கொள்கை திட்டம் இந்திய கட்டாயமாக்கப்பட வேண்டாம் அப்படி அவங்களுக்குள்ள அப்படி இல்லை. ஆக்சுவலி நேருக்கும் வந்து இந்தி கட்டாயமாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவரோட விருப்பமும். நீங்கள் காமராஜர் வரைக்குமே அதுதான். ஓகே. பட் இந்த போராட்டங்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் மீறி போகும்போது நேரு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். நீங்களா விரும்பாத வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியை திணிக்க மாட்டோம். 1937 தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்களா? அங்கேருந்து 1965 கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் இந்த போராட்டம் வெவ்வேறு காலகட்டங்களில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 37 அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணதால். அதில் 1939 நினைக்கிறேன் ஜனவரி மாதம் வந்து நடராஜன் அப்படிங்கிறவர் சிறையிலேயே மரணம் அடைகிறாரு. அதே வருஷம் மார்ச் மாதம் வந்து தாளமுத்து அப்படிங்கிறவர் மரணம் அடைகிறார். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ப்ரொட்டஸ்ட் பெருசாக விதிக்குது. ஓகே. யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பித்து அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பப்ளிக் உள்ளே வராங்க, ஸ்டாஃப்ஸ் உள்ளே வராங்க, பேரண்ட்ஸ் உள்ளே வராங்க. ஸோ எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது இது ஒரு பெரிய தீப்பிழம்பா, அதாவது தீ பரவட்டும்னு சொன்ன மாதிரி இந்த தீ பரவுச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக. ஓகே. ஸோ இதோட தாக்கத்தை ஒன்றிய அரசால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. 1965 ஏன் வந்து ஸ்டேஜ்லேருந்து அவர் முரண்படுறார் அப்படின்னா, அப்போ காமராஜர் வந்து முழுசாக நம்பினார். ஏன்னா காமராஜர் வந்து தான் குலக்கல்வி திட்டத்தை ரத்து பண்ணார், ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணார், ரிசர்வேஷனுக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. ஸோ காமராஜர் இருந்தால் தான் இது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆப்போசிட் சைடில் ராஜாஜி வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக நின்னார். நமக்கு விவரம் தெரிஞ்ச டைமிங்லேயே போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தி பார்த்துருக்கோம், ஏடிஎம்மில் ஹிந்தி பார்த்துருக்கோம். ஆமாம். ஓகேங்களா? இன்றைக்குமே ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி பார்க்குறீங்க இல்லை? கேட்டால் அங்கேருந்து வரவனுக்கு இங்கே தெரிய வேணாமான்ட்டு. இப்போ ரீசெண்டாக சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருப்பார், இங்கேருந்து போகிறவன் எப்படி தெரிஞ்சுக்கிறானோ அப்படி அவன் அங்கேருந்து வரவன் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியை தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இது ஒரு அரசியலாக பார்க்கப்படுறதால இதுக்கு ஒரு தீர்வு வந்து வேணும்னே எட்டப்படலையோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் திரு MS விஸ்வநாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்தேன். ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த ஒரு படம். அண்ட் அதில் முக்கியமான விஷயம், அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இருந்ததுன்னா, ஹிந்தி போராட்டத்தை பற்றி, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பற்றி, அதில் நடந்த ஒரு முக்கியமான, அதுக்காக தியாகம் செஞ்ச முக்கியமான சில ஆட்களுடைய பயோபிக் ஆர் அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி, அதை ஃபிக்ஷனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஓகே, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான போராட்டத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்படுற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். சமீபத்தில் கூட சமீபத்தில் இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை, ஒரு தமிழ்நாட்டு அரசியல் சப்ஜெக்டை தொட்ட ஒரு விஷயமா, ஒரு படமாக பார்க்கப்பட்டதுனால எனக்கு அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பராசக்தி அதை ஒட்டி வர்றதுனால எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கல் சார்ந்து நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் அந்த படம் பெரிய ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை, இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தாண்டி இந்த போராட்டம் இவ்வளோ சீரியஸான ஒரு போராட்டம் உண்மையிலே தமிழ்நாட்டில் நடந்ததா, இது வந்து இவ்வளோ சீரியஸான ஒரு டாப்பிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்துச்சு. அண்ட் அதை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சோம். அண்ட் ஸோ அந்த படத்தில் அவங்க காட்டின அளவுக்கு உண்மையிலே வரலாறுல தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்னென்னலாம் நடந்தது, இந்த போராட்டம் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த போராட்டம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடணும். ஆக்சுவலி 1965 இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம், அதுதான் மிக முக்கிய ஒன் ஆஃப் த ரீசன் திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது
இந்த போராட்டத்தை பற்றின படம் வந்து இவ்வளவு டிலேவாக வந்ததே தப்பு. இது ரொம்ப முன்னாடியே வந்திருக்கணும். ஓகே ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு போராட்டம் இருந்துச்சு, ஒரு மொழிக்காக இப்படிலாம் உயிர் தியாகம் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு தான் தெரியுது. ஆனால் இது ஒரு முக்கியமான நாடி திராவிட இயக்கங்கள். இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. ரெண்டாவது, இதோட ஆரிஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே எடுத்துக்கலாம். நார்த் சைடில் நார்த் இந்தியன்ஸ் எப்பயுமே வந்து சவுத் இந்தியன்ஸை அவ்வளோவுக்கா ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கும். ஓகேங்களா, ஒரு டாமினேஷன் டோன் எப்பயுமே இருக்கும். ஸோ நீங்கள் நார்த் இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஹிந்தி தான் வந்து தேசிய மொழியாக இருக்கணும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கணுன்ற தாட் அவங்களுக்கு அப்போயிலேருந்தே இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி. ஆமாம். ஓகே ஓகே. எங்கன்னா காந்தியிலேருந்தே நீங்கள் சொல்லலாம். இஃப் ஐ எம் ரைட், 1909 அப்பயே வந்து என்ன பேசியிருக்காரு, ஒவ்வொரு இந்தியனும் ரீஜனல் லாங்குவேஜோட இந்தியையும் வந்து கம்பல்சரி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தி. 1916 அப்போ வந்து சென்னை மாகாணமாக இருந்துச்சு. தென்னிந்தியாவில் இந்தி வந்து பரவலாக்கப்படணும்னு சொல்லிட்டு தட்சிணை இந்தி பிரச்சார சபா ஒன்று டி நகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இயங்குது படத்துலேயே. ஆமாம். 1917 குஜராத் 2வது கல்வி மாநாட்டில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாயமாக்கப்படணும், இந்தி வந்து ஆட்சி மொழியாக்கப்படணும் அப்படின்னு பேசியிருக்காரு. 1920 யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் காந்தி எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரெவிடியன்ஸ் ஆர் மைனாரிட்டிஸ், ஸோ மெஜாரிட்டிஸ் நாங்கள் சொல்கிற இந்தியை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ காந்தியோட நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது மற்ற காங்கிரஸ்காரர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அப்போ சென்னை மாகாணத்தோட பிரீமியர், அதாவது முதலமைச்சர் பதவி மாறியது பிரீமியர், ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜின்னு சொல்லுவோம், அவர் இருந்தார். ஸோ காந்தியோட நிலைப்பாடால் 1934, 1935, 1937 இந்த 3 வருஷமும் மாநகராட்சி பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்தார். இதில் 1937ஆம் ஆண்டு தான் இந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போ காந்திக்கும் நேருக்கும் இடையிலுமே இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஏன்னா நேரு இந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. நேரு வந்து தான் ஓகே அந்த அந்த சட்டத்தை நான் அமல்படுத்துகிறேன், ஏதாவது இருமொழி கொள்கை திட்டம் இந்திய கட்டாயமாக்கப்பட வேண்டாம் அப்படி அவங்களுக்குள்ள அப்படி முறையில். ஆக்சுவலி நேருக்கும் வந்து இந்தி கட்டாயமாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவரோட விருப்பமும். நீங்கள் காமராஜர் வரைக்குமே அதுதான். ஓகேங்களா, காமராஜருக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, ஒரு தேசிய கட்சியோட தலைவராக அவருக்கும் அதான் செயல்பாடாக இருந்துச்சு. பட் இந்த போராட்டங்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் மீறி போகும்போது நேரு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். நீங்களா விரும்பாத வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியை திணிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அது ப்ரெஷர் ஆஃப் தி ப்ரொடெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட். அதர்வைஸ் எல்லாத்துக்குமே இந்தி வந்து ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமும் கூட. நேரு வந்து ஓகே இவ்வளோ ப்ரொடெஸ்ட் வெடிக்குதுன்னா அப்போ நான் அதுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை நான் கொண்டு வரேன், அது வரைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன கியூரியாசிட்டினா, அப்படி என்ன ப்ரொட்டஸ்ட் வந்தது, என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்தது, என்னென்ன வகையில் போராடினாங்க? இப்போது கோரா சொல்லணும்னா இந்தி திணிப்புன்னு ஒரு விஷயம் வரும்போது, இந்தி இம்போசிஷனுங்கிற ஒரு விஷயம் வரும்போது தமிழ் மக்கள் அல்லது தென்னிந்திய மக்கள் அதை என்னவா எதிர்த்தாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1937 தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்களா, அங்கேருந்து 1965 கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் இந்த போராட்டம் வெவ்வேறு காலகட்டங்களில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 37 அப்போது கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணதால். அதில் 1939 நினைக்கிறேன் ஜனவரி மாதம் வந்து நடராஜன் அப்படிங்கிறவர் சிறையிலேயே மரணம் அடைகிறாரு. அதே வருஷம் மார்ச் மாதம் வந்து தாளமுத்து அப்படிங்கிறவர் மரணம் அடைகிறார். இல்லை, மொழிப்போர் தியாகிகள். ஸோ இவங்க பேரில் வந்து எக்மோரில் ஒரு பில்டிங் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த போராட்டம் எப்படி ஆகுது அப்படின்னா, 1950 ஓகேங்களா குடியரசு அப்போ ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. 1965 ஜனவரி 26 அதாவது குடியரசு நாள் அன்னையிலேருந்து இந்தி வந்து ஆட்சி மொழியாக்கப்படும் அப்படின்னு ஒரு 15 வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ தான் 1965 ஜனவரி 26 வந்து கருப்பு நாளாக அறிவிக்கப்படும்னு திமுக வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு நாள் முன்னாடியே கீழப்பள்ளூர் சின்னசாமி அப்படிங்கிறவர் வந்து தீக்குளிச்சிருப்பார் இதுக்கு எதிராக. ஸோ அங்கேருந்து போராட்டம் வெடிக்குது, மதுரையில் ஆரம்பிக்குது போராட்டம். அது ஆல் ஓவர் தமிழ்நாடு, நீங்கள் சின்ன டிஸ்ட்ரிக்கு பெரிய ஊர் அப்படி எதுவுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ப்ரொட்டஸ்ட் பெருசாக வெடிக்குது. யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பித்த அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பப்ளிக் உள்ளே வராங்க, ஸ்டாஃப்ஸ் உள்ளே வராங்க, பேரண்ட்ஸ் உள்ளே வராங்க.
ஸோ எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு பெரிய தீப்பிழம்பா, அதாவது தீ பரவட்டும்னு சொன்ன மாதிரி இந்த தீ பரவுச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக. ஓகே. ஸோ இதோட தாக்கத்தை ஒன்றிய அரசால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ அதன் பிறகு ப்ளஸ் அப்போ நடந்த ஒரு உணவு பஞ்சம், அப்போ பக்தவத்சலம் வந்து சிஎம்மாக இருந்தார். காமராஜர் வந்து கே பிளான் சொல்லிட்டு அவர் வந்து கட்சி வேலையை பார்க்க போயிட்டார். ஸோ இந்த எதிர்ப்புகள் ப்ளஸ் இந்த போராட்டங்கள் இதெல்லாம் சேர்த்து அன்னைக்கு வந்து காங்கிரஸை வீட்டுக்கு அமிச்சாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி பிடிக்க முடியல. திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம், மெயின் ரீசன் கூட சொல்லலாம், இந்த மொழிப்போர் போராட்டம். ஓகே. இப்போ பராசக்தி படத்திலேயே ஒரு முதலமைச்சரை ஒரு வில்லன் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வராரு, கருணாநிதி அவர்கள் வராரு, முரசொலிங்கிற பேர்ல இல்லைன்னா கூட ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு. நம்மளுக்கு தெரியுது மிஸ்டர் கருணானே அப்படின்னு வசனம் வைக்கிறாங்க, அண்ணாதுரைனும் வசனம் வைக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த கேரக்டரோடைய ரெப்ரசன்டேஷன் தான், இந்த கட்சி சார்ந்தவங்க தான் சொல்லிட்டு. பட் இந்த வில்லன் கதாபாத்திரமா வரக்கூடிய அந்த கேரக்டருக்கு எந்த கட்சி பின்புலமும் இல்லை, அவருக்கு எந்த பேருமும் பெருசாக கொடுக்கப்படல, ஹிஸ்டரியில இருந்த எந்த பேருமே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அண்ணாதுரைக்கு முன்னாடி சிஎம்மா இருந்த பக்தவத்சலம் அல்லது காமராஜர் இவங்களுடைய ஆட்சி போயிட்டு இருக்கு. இப்போ மேபி இவங்க 2 பேரை கலந்தோ இல்லை இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை கூட அவங்க காட்ட நினைச்சிருக்கலாம். ஆஃப்டர் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி வருது. ஸோ எனக்கு இந்த டைம்ல தான் இது எல்லாமே நடக்குது. எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நான் இப்போ கியூரியஸா இருக்குன்னா, இந்த போராட்டம், இந்த இந்தி திணிப்பு, அதுக்கு எதிராக மக்களுக்கு, இந்தி இம்போசிஷனுக்கு அப்போஸ்டா மக்களுக்கு எழுந்த இந்த உணர்வு அரசியல என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றங்களை ஏற்படுத்துச்சு? சினிமாவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் இவர் காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி பக்தவத்சலத்தை தான் அவங்க காமிச்சிருக்கணும். ஸோ அவரோட அணுகுமுறை வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரியல் லைஃப்லேயுமே சினிமாலேயும் அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அணுகுமுறை ஒரு ரீசன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்போ ஒரு உணவு பஞ்சம் வந்துச்சுன்னு, ஸோ அதை பற்றி பேசும்போது எலிக்கறிலாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அது சர்காஸ்டிக் டோனில் சொன்னாரா இல்லை அது எந்த டோனில் சொன்னாலும் தெரியல, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. ஸோ ஈவன் தோ ஓகேங்களா, அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல, களம் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை வந்தாலும் காமராஜர் சிஎம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து காங்கிரஸ்க்கு அன்னையோட முடிஞ்சு ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்துச்சு. 1937 பெரியார் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் 1965 பெரியார் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்ததா சொல்கிறாங்க. அவர் எப்படி அணுகுனாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, நம்ம பெரியாரை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா பெரியார் ஒரு சீர்திருத்தவாதி. ஓகே. அவருக்கு அந்த செகண்டில் எது சரின்னு படுதோ அதை பேசுவார். ஓகே. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். ஆமாம், ஏற்றுக்காமல் போ, அனலைஸ் பண்ணி இட்ஸ் அப் டு யூ. ஏன் அப்படின்னா அவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவர் நகரவே இல்லை. அப்படி நகர்றவங்க மட்டும்தான் இதெல்லாம் யோசிப்பாங்க. அவருக்கு அந்த ஐடியாவே கிடையாது. எனக்கு சிஎம் கவுன்சிலர் ஐடியா கூட கிடையாது. ஸோ எனக்கு தோன்றதை, எனக்கு சரின்னு படுறதை நான் பேசுகிறேன். உனக்கு அது ஓகேனா ஏற்றுக்க, இல்லைன்னா ஏற்றுக்காத. ஓகே. இதையுமே செல்ஃப் அனலைசேஷன் பண்ணி எடுத்துக்க. இதுதான் பெரியாரோட நிலைப்பாடு. 37 இந்தி திணிப்பை வந்து அப்போஸ் பண்ணார். ஏன் அப்படின்னா அப்போது ராஜாஜி வந்து பிரீமியர். ஸோ ராஜாஜி வந்து அவரோட கேஸ்ட் வந்து பிராமின் கேஸ்ட். அவர் வந்து பிராமண எதிர்ப்பில் தான் அவரை இயக்கங்களே கொண்டு வர்றாரு. ஸோ அதற்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டமும் கொண்டு வர்றாரு. ஓகே. ஸோ குலக்கல்வி திட்டம் வந்து மக்களோட கல்வியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்தி வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி பிராமின்ஸ் கை ஓங்கும். இந்த சைடு வந்து நமக்கு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே பறிப்போகும். நீங்கள் ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா ஹிந்தியில் வைப்பாங்க. நார்த்தில் ஹிந்தி தெரிஞ்சவங்க, ஹிந்தி மதர் டங்காக இருக்கவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஈஸி. ஓகே. பட் நீங்கள் சவுத் எடுங்க, தமிழ்நாடு எடுங்க, அவன் ஹிந்தியையும் படிச்சுக்கிட்டு அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி இவனை விட நார்த் சைடில் இருக்கவனுக்கு தான் பெனிஃபிட் அதிகம். ஸோ இங்கே எம்ப்ளாய்மெண்ட்டு ரெடியூஸ் ஆகும். நமக்கு அவன் கொடுக்குற வேலையை செய்கிற மாதிரி ஒரு அடிகால் மாதிரி, வேலையாட்கள் மாதிரி ஆகிடுவோம். ஸோ இந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அவருக்கு வந்து ஒரு மொழிப்பற்றெல்லாம் கிடையாது. ஏன்னா ஜாதி பற்று இல்லை, மதப்பற்று இல்லை, அதே மாதிரி அவருக்கு மொழிப்பற்றும் கிடையாது. இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டூல். எனக்கு உதவுச்சுன்னா நான் எடுத்துக்குவேன், இல்லைன்னா இல்லை. இதுதான் பெரியாரோட ஸ்டாண்டு. ஸோ ஹிந்தி வந்துச்சு அப்படின்னா அது எனக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ நான் அதை எதிர்க்கிறேன், தமிழை வந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டாண்டு. 1965 ஏன் வந்து ஸ்டேஜ்லேருந்து அவர் முரண்படுறார் அப்படின்னா, அப்போ காமராஜர் வந்து முழுசாக நம்பினார். ஏன்னா காமராஜர் வந்து தான் குலக்கல்வி திட்டத்தை ரத்து பண்ணார், ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணார், ரிசர்வேஷனுக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. ஸோ காமராஜர் இருந்தால் தான் இது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆப்போசிட் சைடில்
ராஜாஜி வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக நின்னாரு 65ல். ஓகே ஸோ இப்போ நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்தேன்னா ராஜாஜியோட நிற்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, அந்த ஸ்டாண்ட் நான் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதால காமராஜர் பக்கம் நின்னாரு. இவன் தான் அவர் காமராஜரை நம்பினார். ஓகேங்களா, அது நடக்கலை. காமராஜருக்கு விருப்பமே இல்லைனாலும் அவரால் அந்த கட்சியோட ஸ்டேட்டஸ்ல இருந்தோ அந்த ரூல்ல இருந்தோ அவராலையும் வெளியில வர முடியல. ஸோ அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த முரண்பாடு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதோட அவர் நின்று இருக்கலாம். ஆனால் 65ல் மொழிக்காக போராடின மக்களை வந்து அவர் வசப்பாடினார். அது ஒரு மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இது வந்து மக்கள் மாணவர்கள் போராட்டம் தேவையில்லாதது, நீங்கள் ஒழுங்காக படிக்கலாம், இது பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், இது தேவையில்லாத அவரோட டோன் கொஞ்சம் ஹாஷாக தான் இருக்கும். அப்படிதான் அதை பேசினார். ஸோ அவர் வந்து முரண்பட்டு நிற்கிறாரு, இந்திக்கு ஆதரவாக நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாச்சு. ஆனால் அது கிடையாது. ஓகே இப்போ மாணவர்களை நோக்கி பெரியார் அறிவுரை சொல்றாரு. என்ன நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன்னா, ஃபேக்டா நான் என்ன படிச்சேன்னா, உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய மாணவர் போராட்டம் இதுதான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து படிக்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் முன்னெடுத்ததும் மாணவர்கள் தான், ஆர் இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னு கூட கம்பைன் பண்ணி சொல்லலாம். பட் இதை விட அது பெருசா அப்படிங்கிற, ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம விஷுவலாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது, அதோடைய ஃபோட்டோஸோ வீடியோகிராஃப்ஸோ இன்னும் நம்மளுக்கு செய்தித்தளங்களில் கிடைக்குது. ஆனால் இதுக்கு அந்த மாதிரியான எந்த ஆவணங்களுமே இல்லை. ஸோ அது உண்மைதானா? இதை விட அது பெரிய போராட்டமா, உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய மாணவர் போராட்டமோ அப்படிங்கிற அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உண்மையா? எஸ், ஆமாம். ஓகேங்களா, உலகத்திலேயே நடந்த மாணவர் போராட்டங்களில் ஒரு பெரிய போராட்டம் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தோம்னா 2 போராட்டத்தை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒன்று வந்து 1919 நினைக்கிறேன், இப்போ ஐம் ரைட், சீனாவில் நடந்துச்சு, மே 4 மூமெண்ட். ஸோ அது என்ன அப்படின்னா, அங்கே வந்து முதல் உலக போர் முடிவுற்ற சமயம். அப்போது சீனாவோட ஷாந்துங் மாகாணம் வந்து ஜெர்மனியோட வசம் போயிடுச்சு. அப்போ பாரிஸில் ஒரு அமைதி குழு வந்து கூடுறாங்க, பேசுகிறாங்க. சீனா வந்து அந்த மாகாணத்தை திரும்ப கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுது. ஆனால் அந்த குழு என்ன பண்ணுது, அந்த மாகாணத்தை தூக்கி ஜப்பான்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ சீனர்களுக்கு என்னன்னா, நம்மகிட்ட ஒரு வலிமையான அரசு இல்லை, ஸோ அதனால தான் வந்து நம்ம மாகாணத்தை வந்து விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கொதிப்படைஞ்சு போராட்டத்தில் இறங்குறாங்க. பெய்ஜிங் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட்டில் தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று உருவாச்சு. ஏன்னா எல்லாம் மார்க்சிய சிந்தனையை நோக்கி நகர்ந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகி அது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து 1968, பட் நல்லா கவனிங்க, 68ன்றது நம்ம போராட்டத்துக்கு அப்புறம் 3 வருஷம் அப்புறம், 3 வருஷம் பிறகு. ஓகேங்களா, 68ல் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட், ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட். என்ன அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் அதிகமாக இருக்குது, யூனிவர்சிட்டி வந்து எஜுகேஷன் பாலிசி ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த 2 ரீசனை வச்சு, ப்ளஸ் இந்த வெளிநாட்டு வியட்நாம் வார அதெல்லாம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவேணாம். ஸோ எஜுகேஷன் பாலிசி வந்து டஃப்பாக இருக்குது, எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது. நார்துங் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கேருந்து ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது. அப்போ அதிபராக இருந்தவர் சார்லஸ் டி கோல், அவருக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆட்சியை கலைக்கிறாங்க, திரும்ப எலெக்ஷன் வைக்கிறாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனில் சார்லஸ் டி கோல் அவர் தான் திரும்பவும் ஜெயிக்கிறார். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதனால அந்த போராட்டம் கைவிடப்பட்டுச்சு. ஸோ உலக அளவில் பாரிஸோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்ததால் அது வெளியில் தெரியலை. ஆனால் அதுக்கு ஈக்குவலான ப்ரொட்டஸ்ட் தான் இந்த மொழிப்போர் போராட்டமும். ஓகே இப்போ இன்னைக்கு இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது வந்து என்ன லெவலில் இருக்குங்கிறத, ஏன்னா இப்போ நீங்கள் வரலாற்று ரீதியாக நிறைய சித்திரங்கள் கொடுக்குறீங்க, நிறைய தகவல்கள் கொடுக்குறீங்க. இப்போ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் நீங்கள் மணி ஆர்டர் அனுப்புனா கூட ஹிந்தியில் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணுங்கிற அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம், பராசக்தி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு நம்மளால் ஒரு பேருந்து நிலையத்தில், ஒரு ரயில் நிலையத்தில் நம்ம ஊர் பேரையோ இல்லை ஏதோ ஒரு அறிவிப்பையோ தமிழில் படிக்க முடியுது, தமிழில் கேட்க முடியுது அப்படின்னாலே அதுவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இந்த மாதிரியான மொழிப்போர் தியாகிகள் தான் நம்மளுக்கு போராடி உயிர் நீத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இன்னைக்குமே நம்ம ஏதோ ஒரு வகையில் அது எதிர்த்து குரல் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் கூட ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இப்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஒரு டிஷர்ட் போட்டு வைரல் ஆச்சு. அண்ட் டிஎம்கேன்னு மட்டும் இல்லை, எல்லா கட்சியினருமே அதுக்கு தொடர்ந்து ஒரு வகையான குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன லெவலில் அந்த ஹிந்தி இம்போசிஷன் நடக்கிறதா நீங்கள் கவனிக்கிறீங்க? இல்லை, இன்னைக்குன்னு இல்லை,
அது அப்பையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, இனிமேலும் சரி, இந்த இந்தி திணிப்பு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. நீங்கள் அந்த படத்தில் சொன்ன மாதிரி தபால் நிலையத்தில் வந்து ஹிந்தி வந்துச்சு அப்படின்ட்டு, நமக்கு விவரம் தெரிஞ்ச டைமிங்லேயே போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தி பார்த்துருப்போம், ஆமாம் ஏடிஎம்ல ஹிந்தி பார்த்துருப்போம். ஆமாம் ஓகேங்களா? இன்றைக்குமே ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி பார்க்குறீங்க. ஓகேங்களா? கேட்டால் அங்கேருந்து வரவனுக்கு இங்கே தெரிய வேணாமான்ட்டு. இப்போ ரீசெண்டாக சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, இங்கேருந்து போகிறவன் எப்படி தெரிஞ்சுக்கிறானோ அப்படி அவன் அங்கேருந்து வரவன் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியை தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இது ஒரு அரசியலாக பார்க்கப்படுறதால இதுக்கு ஒரு தீர்வு வந்து வேணும்னே எட்டப்படலையோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது. ஓகே, நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுறதுக்கு இந்த டியூரேஷன் போதாது. ஏன்னா இதை பற்றி இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கான டெப்த்தான சப்ஜெக்ட் உள்ள ஒரு சப்ஜெக்ட். பட் இருந்தாலுமே இது ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி தான் அரசியல் பேசுவோம் அப்படிங்கிற இந்த ஷோவில் நம்ம இதை முன்னெடுத்திருக்கோம். அண்ட் தொடர்ந்து எவ்ரிடே இந்த மாதிரி அரசியல் சார்ந்து, அன்றைக்கு அரசியல் சார்ந்து, இல்லை என்றைக்குமான அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். தேங்க்யூ விஸ்வநாத். நன்றி. நன்றி பாலு.